பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் பித்தளை குத்து விளக்குகள் தயாரிக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு வகையான வடிவங்களில் தயாரிக்கப்படும் குத்து விளக்குகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் பொங்கலுக்கு தேவையான மண்பானை, கரும்பு உள்ளிட்ட வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதிலும் பொங்கலுக்கு சீர்வரிசை கொடுப்பதில் முக்கிய பொருளாக குத்துவிளக்கு விளங்குகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் பொங்கலையொட்டி பித்தளை குத்துவிளக்குகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக குத்துவிளக்குகள் தயாரிப்பதற்கு புகழ்பெற்ற இடமாக வாகைக்குளம் உள்ளது. அங்கு குடிசை தொழிலாக விளக்குகள் தயாரிக்கும் பணியில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் பித்தளை குத்துவிளக்குகள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. குத்துவிளக்கு காமாட்சியம்மன் விளக்கை போல் புனிதமானது என்பதால் இந்த விளக்கு பூஜையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரவிளக்கு, நிலை விளக்கு, கிளித்தட்டு விளக்கு ஆகிய கோவில் விளக்குகளும் 5 கஜலட்சுமி விளக்கு, திருமால் விளக்கு, தாமரை விளக்கு உள்ளிட்ட கை விளக்குகளும் ஆர்டரின் பேரில் தயாரித்து கொடுக்கப்படுகிறது. 2.5 அடி முதல் சுமார் 5.5 அடி உயரத்திற்கு பித்தளை குத்துவிளக்குகள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. சுமார் 4,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் மதிப்புள்ள குத்துவிளக்குகள் தயாரிக்கப்பட்டு வெளி மாநிலத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பொங்கலையொட்டி குத்து விளக்குகள் அதிகளவில் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் 5.5 அடிக்கும் மேல் விளக்குகள் தேவைப்பட்டால் அந்த விளக்குகளும் இங்கே தயாரித்து வழங்கப்படுவதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். 300 பேர் 400 பேர் இந்த குத்து விளக்கை நம்பி தான் இருக்காங்க. வேலையும் பார்க்குறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. 1.5 அடியிலேருந்து ஒரு 8 அடி 9 அடி 10 அடி வரைக்கும் ரெடி பண்ணி தந்துடுவோம். கேட்க எடுக்கு தந்துடுவோம். கேட்க கிலோக்கும் தருவோம். 30 கிலோ, 40 கிலோ, 20 கிலோ, அரை கிலோ, 2 கிலோலேருந்து 60 கிலோ வரைக்கும் ரெடி பண்ணி தந்துடுவோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி மட்டும்தான் எங்கள் சீசன். மித்த நாள் சும்மா டல்லாக தான் போவோம். ஆனால் இந்த டைம் 2024 ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. வெளிநாடுகள், வெளி மாநிலத்திற்கு விளக்குகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறிய தொழிலாளர்கள் ஆர்டரின் பேரில் பல்வேறு வகையான விளக்குகள் செய்து தரப்படுவதாகவும் தெரிவித்தனர். மக்கள்கிட்ட பணப்பழக்கம் இல்லை, அதனால நலிவாக தான் போயிட்டு இருக்கு. வேலை இருக்க நேரம் பார்ப்போம், இல்லைன்னா சும்மா தான் இருப்போம். பொங்கப்படி கொடுக்குமே இப்போ இந்த வருஷம் தொழில் கம்மியாக தான் இருக்கு. தலைமுறையாக இதே தான் தொழில். புதிதாக திருமணமான மணப்பெண்களுக்கு பெற்றோர் வீட்டிலிருந்து பித்தளை குத்துவிளக்குகளை பொங்கல் சீர்வரிசையில் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் பித்தளை குத்துவிளக்குகள் விற்பனையும் சூடு பிடித்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் செல்வராஜ்.